இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் துவரம் பருப்பை குக்கரில் ஒரு விசில் வேக வைக்கிறது வச்சுருக்கேன். காய்கறி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம் இவ்வளோ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு விசில் வந்து வெந்தது. அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து திரும்பவும் ஒரு விசில் வேக விட்டு எடுக்கணும். பருப்பையும் காய்கறியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பருப்பையும் காய்கறியும் ஒரு விசில் மறுபடியும் வேக விட்டு எடுக்கணும். இப்போது மசாலா அரைக்க தேவையான பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுக்கணும். அதுக்கு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள், ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பூண்டு, 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கையளவு தேங்காய், எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வேக வச்ச காய்கறியும் பருப்பும் நல்லா வெந்து கிடச்சிருக்கும். இது கூட நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வேக வைக்கணும். மறுபடியும் இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து திரும்பவும் நல்லா வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாகி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையில தூவிக்கணும். இப்போ சாம்பாரை தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டினோன்னா நல்ல மணமாக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.